ஹாய் செல்லுக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டோம். இது வந்து உங்கள் சப்போர்ட்னா இது நீங்கன்னா இம்பாசிபிள் தான் சொல்லிடணும். சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கிவ் சப்போர்ட்டிங். நம்ம வந்து கேக் செலிப்ரேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் கிரியேஷன், அடுத்தது ஃபெஸ்டிவல் இதெல்லாம் பார்த்துக்கலாம். கேக் செலிப்ரேஷன் சொன்னோம்ல, அதை பார்த்துலாமா? 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கேக் வெட்டியிருந்தோம். அதை யாச்சும் பார்க்க வைக்கிங்கன்னா போய் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள். 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் கேக் கட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம 100 சப்ஸ்கிரைபருக்கு ரீச் ஆகிட்டோம். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. Give something. இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ண தேங்க்ஸ் ஃபார் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளும் இதுமாரி 100K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கேக் வெட்டுவோம் ஒரு நாள். இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் வீடியோ போட போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம 9th ஸ்டாண்டர்ட் போயிட்டோங்கனால ஹை ஸ்கூல் 9th 10th ஹை ஸ்கூல், நம்ம 11th 12th மீட் பண்ணலாம். இடையில போட மாட்டீங்களான்னு ஷாக்காக வருங்க. அப்பப்போ ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். இதோட நம்ம 8th ஜூன் 9th ஜூன் அப்போ உங்களை பார்க்க வைக்கும். நான் வந்து உங்களை மிஸ் பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம கேக் செலிப்ரேஷன் பார்த்தாச்சா? இப்போ நம்ம ஓகே நம்ம கேக் சாப்பிட்டதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் கிரியேஷன் பார்க்கலாமா? ஓகேங்க, இப்போ நம்ம கமெண்ட்ஸ் கிரியேஷன் பண்ணிடலாம். வாட் இஸ் யுவர் ஏஜ்? என் ஏஜ் வந்து 14 முடிய போகுது. அதனால் 14.9 சொல்லிக்கலாம். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் பர்சன்? என் ஃபேமிலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் மோஸ்ட் ஃபேமிலி. வாட் இஸ் யுவர் பர்த்டே டேட்? 9/6/2010 என் பர்த்டே டேட்டு.
வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃப்ரூட் ஜூஸ்? என் ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் மில்க் ஷேக். வெண்ணிலா ஃப்ளேவரும் பிடிக்கும், சாக்லேட் ஃப்ளேவரும் பிடிக்கும். How do you feel you miss your friends and 8th standard? நான் வந்து 8th ஸ்டாண்டர்டும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுவும் என் ஃப்ரெண்டு 2 பேர் 8th ஸ்டாண்டர்டில் 2 பேர் நியூ அட்மிஷன் ஃப்ரெண்டு வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகுனாங்க. என் ஸ்நாக்ஸை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன், அவங்க ஸ்நாக்ஸும் என் கூட ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஒருத்தர் வந்து கார்த்திபன்னு சொன்னேன்னு ப்ரீவியஸ், அதாவது 40 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் வீடியோ சொன்னேன்னு அதான் கார்த்திபன்னு ஃப்ரெண்டு வேறு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க. அதனால் 2 ஃப்ரெண்டையும் நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா 9th ஸ்டாண்டர்ட் போனால் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு பேசிட்டு போன செக்ஷன் மாற்றி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. வாட் இஸ் யுவர் ஆக்குபேஷன் யூ ஸ்டடி ஃபார்? நான் ஆக்குபேஷன் வந்து டாக்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் டாக்டர் உங்கள் ஃபேமிலியில் கம்பேர் பண்ணி சொல்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, நானாக சொல்கிறது தான். when you suggested to start the channel? நான் வந்து அப்போ வந்து 7th முடிக்கும் போது தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து சேனல் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் தான் எங்கள் அம்மா தான் நானாக வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு அம்மாட்ட கேட்டேன். அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ, ஆனால் நல்ல பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணு அப்படி சொன்னாங்க. எங்கள் அண்ணன் தான் யூடியூப் பார்த்து யூடியூப் சேனல் வைக்கிறது எப்படி அப்படின்னு சர்ச் பண்ணி வச்சாங்க. ஆனால் தான் ஷான் கேமிங் அப்படின்னு வந்துச்சு. when your brother's birthday date? பிரதர்ஸ் பர்த்டே டேட் வந்து 23/11/2007. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பெட் அனிமல்? கேட். நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட் இஸ் யுவர் ட்ரீம் டு பிகம்? என் ட்ரீம் வந்து டாக்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. வாட் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் யுவர் ஃபேவரட்? எனக்கு வந்து எப்போவுமே வெண்ணிலா தான். மில்க் ஷேக்கும் வெண்ணிலா, அடுத்தது மில்க் ஷேக் வெண்ணிலா, ஐஸ்கிரீம் வெண்ணிலா, சாக்லேட் சாக்கோபால் மில்கி பார் சாக்லேட்டுக்குள்ள அது கூட வெண்ணிலா தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதான். ஏன் உங்களுக்கு வெண்ணிலா பிடிக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதை நான் அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி? எனக்கு வந்து திருச்சிற்றம்பலம் ரொம்ப பிடிக்கும். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் லக்கி நம்பர்? லக்கி நம்பர் வந்து 6. லக்கி நம்பர் வந்து எனக்கு 6. அடுத்தது விச் ஸ்கூல் யூ ஸ்டடிட் இன் சைல்ட் ஏஜ்? ஸ்கூல் வந்து அழகுஜோதி அகாடமிக்கில் மேம்பாலம்னு சொல்லுவோம்ல, சில பேர் கும்பகோணம் வழியில் லொக்கேட் ஆகிருக்கு. மேம்பாலம்னு சொல்லுவாங்கள்ல, அது தெரியாத ஆளே இல்லை. மேம்பாலத்துலேருந்து மேம்பாலம் இறக்கத்துலேருந்து ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதேமாதிரி ஸ்ரீபாலாஜி எங்கள் அண்ணன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் அண்ணன் கமெண்ட் பண்ணல, அண்ணன் பேரில் பண்ணது. உங்கள் ஃபேவரட் சாக்லேட் கம்பேர் பண்ணி
அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு வீடியோவாக எடுத்து போடுங்க ப்ளீஸ். அதான் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் வீடியோக்கு போட்டேன். ஷார்ட்ஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். விச் தீம் பிரகாஷ்னால் உங்களுக்கே தெரியும், எங்கள் மாமா தான். அவங்க வந்து விச் தீம் பார்க் யுவர் ஃபேவரட். எனக்கு வந்து பெங்களூரில் இருக்க வண்டலாவும் அது மேட்டுப்பாளையத்தில் இருக்க பிளாக் தண்டரும் தான் ரொம்ப பிடிக்கும். ஹூ இஸ் ஃபேவரட் டாப் 2 காட்? எனக்கு வந்து விநாயகர், முருகன், சாய்பாபா நிறைய பேருக்கு பிடிக்கும். ராதாகிருஷ்ணன் அப்படின்னு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் ரொம்ப பிடிச்சதுன்னா என்னோட தமிழ் கடவுள் முருகன் தான். வாட் ஃபெஸ்டிவல் யுவர் ஃபேவரட்? எனக்கு நியூ இயர்லேருந்து கிறிஸ்மஸ் வரைக்கும் எல்லா ஃபெஸ்டிவலுமே ஃபேவரட் தான். ஆனால் நிறைய பிடிக்கும். விச் பிளேஸ் இஸ் யுவர் ஃபேவரட் தட் யூ விசிட்டட் இன் யுவர் லைஃப்? மைசூரில் அரண்மனை, மைசூர் பேலஸ்க்கு போயிருந்தேனே, அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை அவ்வளோவா. ஆனால் நான் அப்போ வந்து எனக்கு அவ்வளோவா வயசு இல்லை. அப்போ எனக்கு 5 to 6 years ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜி முடிஞ்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொமோட் ஆகி போகிறேன். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பெட் அனிமல்? பெட் அனிமல்னால் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் பெட் அனிமல் சொல்லியாச்சு. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஹெல்த்தி ஃபுட்டு? ஹெல்த்தி ஃபுட்னால் எனக்கு ஆரஞ்சு பச்சையாக சாப்பிட பிடிக்கும். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஓல்டு சாங்ஸ் இன் 2023? தாய் கிழவி, அடுத்தது திருச்சிற்றம்பலம் மூவி பார்த்துக்கிங்களா, அது தாய் கிழவின்னு ஒரு சாங் வரும். அடுத்தது தனுஷ்க்கு அந்த படத்தில் பழம்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்களே, லைஃப் ஆஃப் பழம்னு ஒரு சாங்ஸ் வரும். எனக்கு ஒரு காலம், எனக்குன்னு ஒரு நேரம் அப்படின்னு வரல, அந்த சாங் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி which college do you select for your brother? அதுமே வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சாங்? ஃபேவரட் சாங் வந்து புதுசாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல, கனிமா ஆத்தி சந்தன கட்டு, அந்த சாங்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அந்த டான்ஸ் யூஸ் கூட பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னொன்று வரும், அது என்னென்னா மனசிலாயோ, அந்த 2 சாங்க்கும் நான் டான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஷார்ட்ஸுக்கு போனீங்கன்னா கிடச்சிடும். அதை பார்த்து சப்போர்ட் கொடுங்க. வாட் இஸ் யுவர் பிரதர்ஸ் 10th மார்க்? 10th மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு 356. வாட் இஸ் யுவர் பிரதர்ஸ் 11th மார்க்? 11th மார்க் வந்து 465, 465 மார்க்கு. 12th வந்து என்ன மார்க்குனா 502 மார்க் எடுத்துருக்காங்க. ஸோ நல்ல மார்க் தானே. நீங்கள் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு கமெண்ட் பண்ணிங்க. ரிசல்ட் எப்போ வந்துச்சு, நம்ம எப்போ சொல்கிறோமாங்க, அவ்வளோ லேட்டாக இருக்கும். நம்ம இதெல்லாம் பாதி பேர் சொல்லிட்டாங்க அன்றைக்கே, ரிசல்ட்டு வந்த நாளுக்கு. ஓட் ஃபார் கம்லா நைட் மாதிரி மோட். கம்லா கேம் நைட் மாதிரி கேம், இது வந்து வீடியோ ரெக்வஸ்ட் தான், இதை போட்டுடலாம். அடுத்தது ஓட் ஃபார் கம்லா பிசி வெர்ஷன் இன் நோ டெத் சேலஞ்ச், இதுவும் வீடியோ ரெக்வஸ்ட் தான்.
இட்ஸ் ஒர்க்கிங். லாஸ்ட் இப்போ நம்ம நிறைய கமெண்ட்ஸ் படிச்சிட்டோம். லாஸ்ட்டாக கொஸ்டின் என்னென்னா, எதனால் உங்களுக்கு ஒரு கண் மூடின மாதிரி இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலில் ஸ்பெக்ஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, ஸ்பெக்ஸ் போட்டால் கொஞ்சம் தெளிவாகிடுவீங்க தானே அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க 2E. அப்போ எனக்கு 2 வயசு. பிறந்ததுக்கப்புறம் எனக்கு 2 வயசு ஆகும்போது எல்லோரும் இந்த கொஷின் தான் கேட்குறீங்க. நேரில் பார்க்கும்போது சில கொஷின் கேட்குறீங்க. எனக்கு வந்து பிறந்து 2 வயசு ஆகும்போது ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்போ எனக்கு கண் கொஞ்சம் மூடி இருந்த மாதிரி இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கண் லைட்டாக திறந்த மாதிரி இருக்குது. ஆனால் இயர்லி ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது நவம்பர் மந்த்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஆப்டிகல்ஸ், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரியில் இருக்கு. ஏதாச்சும் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போய்க்கிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். போகாத ஆளே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்போ 9th 10th சென்டம் வாங்குவீங்கன்னு சில பேர் கேட்டுக்குங்க. வாங்கிடுவோம். சென்டம் தானே, வாங்கிடுவோம். அதே மாதிரி நீங்கள் கொடுத்த லவ்வுக்கும் சப்போர்ட்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கிவ் சப்போர்ட்டிங். இதுவுமே நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து இதோட வீடியோ போட்டுகிட்டே போகல. 9th ஜூன் பார்க்கலாமா? அது வரைக்கும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்ம. ஸோ கிவ் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல். பாய்.